கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக நம்ம வரலாறு பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இடைக்கால இந்திய வரலாறு முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? இன்றைய வகுப்பில் நம்ம என்னென்ன தலைப்புகளெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நவீன கால இந்திய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி வகுப்புகளில் நம்ம என்னென்ன தலைப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்றத ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு நிமிஷத்தில் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இந்திய வரலாறுடைய தொடக்கம்ன்றது சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்குது. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க. லோத்தல் அப்படின்ற இடத்துல கப்பல் கட்டும் தளம் இருக்குது. ராக்கி கற்கில் பார்த்திங்கன்னா தானிய களஞ்சியம் இருக்குது. சரிங்களா? இவங்க கார்னேலியன் அப்படின்ற மணியில் பார்த்திங்கன்னா ஆபரணங்களை செஞ்சு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. மெலுக்கா அப்படின்றது சிந்து பகுதியை குறிப்பதாக இருக்குது. அப்போ இது திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகர நாகரிகமாக இருக்குது. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய முதல் கட்ட நாகரிகம். அப்போ வரலாறில் பார்த்திங்கன்னா உலோகங்களின் அடிப்படையாக நம்ம இரண்டாக பிரிக்கும் பொழுது இது செம்பு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக இரண்டாவது காலகட்டம் அப்படின்றது ஆரியர்களுடைய வருகையால் தொடங்கக்கூடிய வேத காலம். வேத காலத்தை நம்ம பார்த்தோம். முன்வேத காலம் பின்வேத காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை பார்த்தோம். முன்வேத காலம்ன்றது கிராம நாகரிகமாக தான் இருக்குது. பின்வேத காலம் அப்படின்றது தான் நகர நாகரிகமாக மாறுது. கங்கை ஆற்றங்கரை ஓரமாக அவங்க குடியேறுகிறார்கள், நகரங்கள் உருவாகுது. அப்போ பின்வேத காலத்தில் நிலையான செல்வமாக இடம் பார்க்கப்படுது, நிலம் அப்படின்றது பார்க்கப்படுது. அப்போ நிலத்துக்கு அரசன் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, செல்வம் அப்படின்றது அதிகமாக இடத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. இப்போ வரலாறில் நம்ம பார்க்குறோம் 16 மகா ஜனபதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 16 8ஆக மாறுது, 8 4ஆக மாறுது, 4 2ஆக மாறுது. கடைசியில் ஒரு பேரரசு மட்டும்தான் இருக்குது, மகதம் மட்டும்தான் இருக்குது. இந்த மகதத்தில் முதல் அரசாங்கத்தை அமைத்தவர் யாருன்னா பிம்பிசாரர். அப்போ பாருங்கள், இந்த மகதத்தை 4 வம்சம் ஆட்சி செய்யும். ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம்னு சொல்லி 4 வம்சங்கள் ஆட்சி செய்யும். இதில் மௌரிய வம்சத்தில் அசோகர் தான் தி கிரேட்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பேரரசை உருவாக்குவார். ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வராரு. சரிங்களா? அப்போ இவருடைய ஆட்சியில் மிகப்பெரிய பேரரசாக மாறுது. இவர் புத்த மதத்தை பின்பற்றுகிறார். இவருக்கு அப்புறம் வரக்கூடியது குப்தர்கள். சரிங்களா? இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா புத்தம் சமணம் அப்படின்ற 2 ஆஸ்வீக மதங்கள் மேலோங்கும். காரணம் என்னென்னா வேத மதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் சாதாரண மக்களை போய் சென்றடையவில்லை. ஏன்னா சமஸ்கிருதத்தில் இருக்குது. சாதாரண மக்களுக்கு சமஸ்கிருதம் அப்படின்றது புரியலை. அது மட்டும் இல்லாமல் வர்ணாசிரம முறை அப்படின்றது பின்பற்றப்படுது. சரிங்களா? ரொம்பவும் வர்ணாசிர முறைன்றது பின்பற்றப்படுது. அது மக்களுக்கு கோபத்தை கொடுக்குது. அப்போ மக்கள் எல்லாமே மாற்று மதத்தை தேடுறாங்க. அப்போ புத்தம் சமணம் அப்படின்ற 2 ஆஸ்வீக மதங்கள் மேலோங்குது. அப்போ வேத காலத்துடைய தாக்கம் தமிழகத்தில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரிங்களா? சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்கிறாங்க. மூவேந்தர்களும் நிலத்தை அடிப்படையாக கொண்டு மக்களை பிரித்து ஆட்சி செய்கிறாங்க. இங்கே ஜாதிய கட்டமைப்புகள் இருந்ததற்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. ஆனால் புத்தமும் சமணமும் தமிழகத்தில் இருந்துச்சு. அதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், வரலாறில் மிகப்பெரிய அரசு எதுவுமே இல்லை, குப்தர்கள் தான் இதுக்கப்புறம். சரிங்களா? குப்தர்கள்னு சொல்லும்பொழுது இதில் ஸ்ரீகுப்தர், கடோர்கஜன், சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், சரிங்களா, குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், விஷ்ணுகுப்தர் அப்படின்ற ஒரு கடைசி அரசர். அப்போ இவங்களுடைய முக்கியமான பட்டங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சமுத்திரகுப்தர் அப்படின்றவர் தச்சிதானந்த படையெடுப்பை மேற்கொண்டிருப்பார்ன்றதை பார்த்தோம். 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்றவருடைய அவையில் நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் இருந்தாங்கன்றதை பார்த்தோம். அப்போ குப்தர்களுடைய காலத்தில் தான் தொழில்துறை அப்படின்றது முன்னேறுது. சரிங்களா? அப்போ நிறைய வானத்தில் ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஆரியப்பட்டர் அப்படின்றவங்க இருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவர் இருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை பற்றி தெரியக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இலக்கிய படைப்புகள், கட்டிடக்கலை, சரிங்களா, கட்டுமான முறையில் கட்டுமானம் அப்படின்றது முதல்ல அவங்களுடைய காலத்தில் தான் உருவாகுது. குப்தர்களுடைய காலத்தில் தான் உருவாகுது. அப்போ இந்தியாவுடைய பொற்காலம்னு சொல்லி நம்ம குப்தர்களுடைய காலத்தை சொல்கிறோம். சரிங்களா? குப்தர்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவபூபதி அப்படின்றவர் என்ன பண்ணுவார், கன்வர் வம்சத்தை உருவாக்குறார். கன்வர் வம்சத்தில் ஹர்ஷர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அரசராக இருக்கிறார். கண்ணோசி அப்படின்றது வளமானதாக இப்போ இருக்குது. இப்போ கண்ணோசியுமே பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடையுது. ஹர்ஷரை 2ஆம் புலிகேசி நர்மதை ஆற்றங்கரையில் தோக்கடிச்சிட்றாரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அரசாங்கம்லாம் எங்கேயுமே இல்லை. வரலாறில் பார்க்கும்போது எங்கேயுமே இல்லை.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜபுத்திர இனங்கள் தான் இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கு. ராஜபுத்திர இனங்கள் தான் இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், முஸ்லீம்களுடைய படையெடுப்பு நடக்கும் 712 தாகிரை வீழ்த்தி சிந்துவை வந்து முகமது பின் காசிம் கைப்பற்றுவார். இதுதான் முதல்ல முஸ்லீம்களுடைய படையெடுப்பாக நம்ம பார்க்குறோம். அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கஜினி மாமுதுடைய படையெடுப்பு 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போவார். கடைசி படையெடுப்பு 1024 சோமநாதர் கோவில் படையெடுப்பு. சரிங்களா, இதில் இறந்துருவார். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த படையெடுப்புகள் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளடிச்சிட்டு போகணுன்றதுக்காக தான் இருக்குது. அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், 1191. சரிங்களா, முதல் தரையன் போர். பிருத்திவிராஜ சௌஹானை எதிர்த்து முகமது கோரி வந்து சண்டை போடுறாரு. சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் முகமது கோரி தோத்துறாரு. அடுத்த வருஷமே மறாவது வருஷமே ஒரு போர் 1192 ஒரு போர், 2வது தரையன் போர். இதில் முகமது கோரி ஜெயிச்சு இந்தியாவில் இஸ்லாமிய அரசை ஏற்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அவருமே பிற்காலத்தில் இறந்துடுறாரு. அவருடைய அடிமை வந்து இந்தியாவை வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து உருவாகக்கூடியது தான் சுல்தானியம், டெல்லி சுல்தானியம். இதுக்கப்புறம் இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்லும்போது 5 வம்சங்களால் ஆளப்படுது. வம்சம் அப்படின்னா தலைமுறையாக ஆட்சி செய்கிறது. இப்போ 5 வம்சங்கள், அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம்னு 5 வம்சங்கள் ஆட்சி செய்யுது. லோடி வம்சத்தில் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. இந்த இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடித்து இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறார். முகலாயர்கள்னு சொல்லும்போது 6 பெரிய முகலாயர்களை நம்ம பார்ப்போம். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி 6 பெரிய முகலாயர்கள் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த முகலாயர்களுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது மராத்தியர்களுடைய எழுச்சியால் தான் முகலாயர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க. சுகபோகத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. படைகளை வந்து சரியாக பராமரிக்கலை. இப்போ ஆங்கிலேயர்களுடைய வருகை நடக்குது. சரிங்களா, ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமை கொடுக்குறாங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வரலாறுலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடம் பாருங்கள், ஐரோப்பியர்களுடைய வருகை. ஐரோப்பியர்களின் வருகையிலிருந்து தான் நவீன கால இந்திய வரலாறு அப்படின்றதே தொடங்குது உங்களுக்கு. சரிங்களா, அப்போ இந்த நவீன கால ஐரோப்பியர்களின் வருகையிலிருந்து தான் நவீன கால இந்திய வரலாறே உங்களுக்கு தொடங்குது. அப்போ அந்த நவீன கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லும்பொழுது இதற்கான சான்றுகள்லாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, சான்றுகள் பாருங்கள். ஆனந்தரங்கனுடைய நாட்குறிப்புகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான சான்றாக நம்ம பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். பிரெஞ்சு இந்திய உறவு குறித்து இவருடைய நாட்குறிப்பு பதிவுகளில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆவண காப்பகங்கள். அப்போ நம்மளுடைய வரலாற்று நினைவுகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடியது தான் அந்த ஆவண காப்பகங்கள். சரிங்களா, இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, முக்கியமான கோப்புகள், இது எல்லாத்தையும் அதில் வந்து பாதுகாப்பாங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. சரிங்களா, இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குதுன்னா புதுடெல்லியில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்றவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்துடைய தந்தை. தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்றது சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, தென்னிந்தியாவின் மிக பழமையான மிகப்பெரிய களஞ்சியங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டாட்வெல் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்றத வெளியிடுறாரு. இது வந்து தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாறில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்குது. சரிங்களா, இந்த மாதிரி நமக்கு பலவிதமான சான்றுகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் இந்தியாவின் மீது வாணிபம் செய்வதற்காக கடல் கடந்து வருகிறார்கள். அவர்கள் கட்டிய முக்கியமான கோட்டைகள், அதிலும் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் கட்டிய கோட்டைகள் அப்படின்றதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான வரலாற்று சான்றுகளாக இருக்குது. பாருங்கள், புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குன்னா கொச்சினில் இருக்குது. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்றது சென்னையில் இருக்குது. புனித டேவிட் கோட்டைன்றது கடலூரில் இருக்குது. இது எல்லாமே நமக்கு வரலாற்று நினைவு பெட்டகங்களாக இருக்குது. இது எல்லாமே நம்ம சான்றுகளாக பார்க்குறோம். நவீன கால இந்தியாவுடைய சான்றுகளாக நம்ம இது எல்லாத்தையும் பார்க்குறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாடத்தில் நீங்கள் இதுதான்ப்பா படிப்பீங்க. இந்த படத்தை பாருங்கள். இந்தியா இங்கே இருக்குங்களா, இந்த இந்தியாவுக்கு நிலவழி அப்படின்றது மூடப்படுது. நிலவழி அப்படின்றது துருக்கியர்களால் மூடப்படுது. கான்ஸ்டான்டின் நோபில் அப்படின்றது தான் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலவழி. அது மூடப்பட்ட பிறகு கடல் வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தேடல் வந்து ஆரம்பிக்குது. சரிங்களா, இந்த தேடலில் ஐரோப்பியாவில் மிக முக்கியமான ஒரு நாடு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்கோம். போர்ச்சுகீசியர்கள் தான் இந்த கடல் வழி தடத்தை கண்டுபிடிக்கணுன்றதில் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்ரியை வந்து மாலுமி ஹென்ரினே சொல்லலாம். அவர் அந்தளவுக்கு இந்த கடல் வழியை கண்டுபிடிக்கணுன்றதில் அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு இருக்கிறார். சரிங்களா, அப்போ பாருங்கள், போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே சுற்றி வராங்க. சரிங்களா, தென்னாப்பிரிக்கா வழியாக அப்படியே வராங்க. இப்படி வந்து கள்ளிக்கோட்டையை வந்து அடையிறார்.
வாஸ்கோடகாமா அப்படின்ற ஒரு கள்ளிக்கோட்டை வந்து அடைவார். சாமரின் அப்படின்ற மன்னன் வந்து வரவேற்றிருப்பான். அப்போ இது போல் கடல் வழித்தடத்தை கண்டுபிடிச்சாச்சு. கடல் வழித்தடத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறைய ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வராங்க. எதுக்காக வராங்கன்னா, ட்ரேடிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன ட்ரேடிங் ஸ்டாப் ஆகிடுச்சு? வாசனை பொருட்கள், திப்பு, கிராம்பு, மிளகு, ஏலக்காய், இஞ்சி, லவங்கம், சரிங்களா, இது போன்று வாசனை பொருட்கள்லாம் எங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்படுது? இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அது ஐரோப்பாவுக்கு போகுது. இப்போ இந்த நிலவழி மூடிட்டாங்க. துருக்கியர்கள் தான் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க சொல்கிறது தான் வேலை. இப்போ இங்கே 10 ரூபாய்க்கு வாங்கி அங்கே 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய செல்வமும் வந்து பார்த்திங்கன்னா கரையுது. இதை பார்த்துட்டு இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு தேடலில் இறங்குறாங்க. அதில் வெற்றி அடைந்தது தான் போர்ச்சுகீசிய அரசு. சரிங்களா? அப்போ இந்தியாவை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வாணிபமும் செய்கிறாங்க. நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க. பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரிங்களா, சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய தூரன்றது ரொம்ப குறைவாக மாறிடுச்சு. பாருங்கள், சூயஸ் கால்வாய்னா இதுதான். இது திறந்ததுக்கப்புறம் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம்ன்றது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. சரிங்களா? இப்போ எந்தெந்த நாடு இந்தியாவிற்கு வாணிபத்திற்காக வருகை புரிந்தது அப்படின்ற அந்த வரிசையை வந்து பார்க்கலாம். சரிங்களா? போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு வராங்க. கடைசியாக நம்ம இந்தியாவை விட்டு போனவங்களும் இந்த போர்ச்சுகீசியர்கள் தான். வாஸ்கோடகாமாவை பற்றி பார்த்தோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொச்சினை தலைநகராக கொண்டு ஃபஸ்ட்டு இவங்களுடைய வாணிபத்தை வந்து தொடங்குறாங்க. பிற்காலத்தில் சரிங்களா, கோவா வந்து தலைநகராக மாற்றப்படும் 1510. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். முக்கியமான ஆளுநர்கள் யார், அவங்க என்னென்ன கொள்கைகளை கொண்டு வந்தாங்கன்றது மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்க போகுது. சரிங்களா? இப்போ போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? 1498 போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வந்து விட்டார்கள். இப்போ பிரான்சிஸ்கோ டி அல்மொய்டா அப்படின்றவர் தான் முதல்ல போர்ச்சுகீசிய பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்படுறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீசிய பகுதிக்கு. சரிங்களா? இவர் வந்து நீல நீர் கொள்கையை வந்து பின்பற்றுறார். கடலில் வந்து வலிமையாக இருக்கணும் அப்படின்றத பின்பற்றுகிறார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அல்போன்சா டி அல்புகர்க். இவர் தான் உண்மையாகவே இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களுடைய அதிகாரத்தை வந்து நிறுவுறார். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நினோ டி குன்கா. இவர் என்ன பண்ணுறாரு? தலைநகரத்தை கொச்சின்லேருந்து கோவாவுக்கு மாற்றுறாரு. அவ்வளோதான்ப்பா. இது இல்லாமல் இந்த போர்ச்சுகீசியர்களால் நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்க? அச்சு எந்திரத்தை அறிமுகம் செய்கிறாங்க. புகையிலையை இந்தியாவிற்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் தான். இதை மட்டும் தெரிஞ்சுங்க போதும். அடுத்த டச்சுக்காரர்கள் வராங்க. 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு இந்தியாவிற்கு வர்த்தகத்திற்காக வராங்க. இவங்க எங்கே வராங்கன்னா, ஆரம்பத்தில் பழவேற்காட்டில் தங்கியிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய தலைநகரமாக இருக்குது. பிற்காலத்தில் நாகப்பட்டினத்துக்கு மாற்றுறாங்க. இவங்களுடைய ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அம்பாயனா படுகொலை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரடா போர் அப்படின்ற போர் நடக்குது. அந்த போருக்கு அப்புறம் இவங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறாங்க. டச்சுக்காரர்கள் அப்படின்றவங்க நம்ம தமிழ்நாட்டில் பெருசாக ஆதிக்கம் செலுத்தலை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்ததாக கெரிடிலியார் கோட்டை அப்படின்ற கோட்டை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கட்டியிருப்பாங்க பழவேற்காட்டில். இதை மட்டும் தெரிஞ்சுங்க போதும். அடுத்ததாக பாருங்கள், ஆங்கிலேயர்கள். சரிங்களா? ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய, சரிங்களா, அனுமதி கொடுக்குறாங்க. எப்போது? 1600 டிசம்பர் 31 அனுமதி பட்டயம் கொடுக்குறாங்க. ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்களுடன் ஜஹாங்கீர் அவைக்கு அனுமதி கேட்டு போகிறாங்க. முதல்ல அனுமதின்றது மறுக்கப்படுது. பிற்காலத்தில் அனுமதின்றது கொடுக்கப்படுது. அனுமதி கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னை வந்து வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயகர்கிட்ட பிரான்சிஸ் டே அப்படின்ற ஒரு சென்னையை வந்து வாங்குறாரு, குத்தகைக்கு வாங்குறாரு. சரிங்களா? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குத்தகைக்கு வாங்கிடுச்சு. அங்கே 1639 புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்ற கோட்டையை வந்து கட்டுறாங்க. இதுதான் மிக சக்தி வாய்ந்த கோட்டையாக அவங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மன்னன் 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீஸ் இளவரசியை காதரியை திருமணம் செய்கிறார். அப்போ திருமண சீராக 1668 பம்பாய் தீவை வாங்குறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 1690 சுனாநிதி அப்படின்ற இடத்துல ஜார்னாக் அப்படின்ற ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுறார். சரிங்களா? கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டை அப்படின்றது கட்டப்படுது. அப்போ இந்த 3 தான் இவங்களுடைய வலிமையான நகரங்களாக இவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. அடுத்து டேனியர்கள் பாருங்கள். டேனியர்கள்னும் போது அரசர் 4ஆம் கிறிஸ்டின் அப்படின்ற ஒரு 1616 ஒரு பட்டயத்தை வெளியிட்டு, சரிங்களா, டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை வந்து உருவாக்குறார். இதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அடுத்த இவங்களுடைய தலைநகரம் போது நம்ம தமிழகத்தில் தரங்கம்பாடி, இந்திய அளவில் சொராம்பூர் அப்படின்றது இவங்களுடைய தலைநகரமாக இருக்குது. தரங்கம்பாடியை டானன்பர்க் அப்படின்னு சொல்லி இவங்க அழைக்கிறாங்க. சீகன் பால்கோ அப்படின்ற ஒரு
இங்கே வந்து ஒரு அச்சுக்கூடத்தை வந்து ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இதை மட்டும் பார்த்துங்க. ஒரு இடத்துலையும் ஒரு 4-5 கொஸ்டின் அதுதான் உங்களுக்கு முக்கியமாக கேட்க போகிறாங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் தான் கடைசியாக வந்து நம்ம இந்தியாவில் வர்த்தகத்தை வந்து நிறுவுறாங்க. 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றது உருவாக்கப்படுது. சரிங்களா? 14ஆம் லூயியோடைய அமைச்சரான கால்பர்ட் அப்படின்றவால் உருவாக்கப்படுது. அப்போ இவங்களுடைய தலைநகரமாக பார்க்குறது எதுனா பாண்டிச்சேரி. அடுத்து பாருங்கள், தூரக்கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கத்தில் 1731 ஜோதன்பர்க் அப்படின்ற ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை வந்து நிறுவுறாரு. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவுரையில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வணிகம் செய்கிறதுக்காக வராங்க. அவங்க ஒரு சில இடத்துல தங்களுடைய வணிக மையங்களை நிறுவி தங்களை வந்து நிலைநிறுத்த முயற்சி செய்கிறாங்க. இதில் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தான் இருக்க போகிறாங்க. மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, விலகிட்டாங்க அல்லது தோத்துட்டாங்க. சரிங்களா? தன்னுடைய வலிமையை வந்து நிறுவலை. டச்சுக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா தீவுக்கு போயிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய குடியேற்றங்கள்லாம் கொடுத்துட்டு இந்தோனேஷியா தீவுக்கு போயிடுவாங்க பெர்டா போருக்கு அப்புறம். போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மதத்தை பரப்புறதுல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க பிற்காலத்தில். சரிங்களா? அடுத்து பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ளார போட்டிகள் வந்து நடக்க போகுது. சரிங்களா? இப்போ பாருங்கள், வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்ற பாடம். இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்கிறதுக்காக வராங்க. அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தேசங்களை வந்து தங்களோட இணைச்சிக்கிறாங்க. சரிங்களா? ஆட்சி செய்கிற உரிமையே வாங்குறாங்க. எப்படி சார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற மிகப்பெரிய அரசர்கள்னு சொல்லும்போது மராத்திய வம்சமும் முகலாயர்களும் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாங்க இவங்க வரும்பொழுது. அப்போ முகலாயர்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகி மராத்தியர்கள் எழுச்சி பெறாங்க. 3வது பானிபட் போர் 1761 நடக்குது. அகமது ஷா அப்தாலின்ற மன்னன் வந்து ஜெயிக்கிறான். ஆப்கானிய மன்னன் வந்து ஜெயிக்கிறான். அப்போ முகலாயர்களும் மராத்தியர்களும் வலிமை இல்லாமல் இருக்காங்கன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. யார்? ஆங்கிலேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து தங்களுடைய வாணிபத்தை வந்து பெருக்கிறாங்க. சரிங்களா? தடையில்லாத வாணிப உரிமை, வரி இல்லாத வாணிப உரிமை இதெல்லாம் பெறுறாங்க. பெற்று தங்களை வந்து வலிமையானவர்களாக மாற்றுறாங்க. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளாசி போர் அப்படின்றதுல தான் அவங்களுடைய இந்த கட்டமைப்புன்றது தொடங்குது. பிளாசி போர். சரிங்களா? வங்காளத்தை சிராஜ் உத் தௌலா ஆட்சி செஞ்சிட்ருக்கிறார். அவருடைய பலவீனத்தையும் புகழில்லாத நிலையும் தெரிஞ்ச ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு மதிக்கிறது இல்லை. அதனால் கோபம் கொண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரிங்களா, இருட்டறை தோய சம்பவம் அப்படின்ற ஒரு சம்பவத்தை வந்து நடத்துகிறார். சரிங்களா? 1756 கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த வில்லியம் கோட்டையில், சரிங்களா, ஆங்கிலேயர்களை வந்து சிறையில் வைக்கிறார் ஒரு ரூமில். அதில் வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. இதுதான் இருட்டறை துயர சம்பவம்னு சொல்கிறோம். இதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க மேலே படையெடுக்கிறாங்க. பிளாசி போர். இந்த பிளாசி போரில் வந்து ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிட்றாங்க. ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர் ஜெயிச்சிட்றாரு. சரிங்களா? ராபர்ட் கிளைவ் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஜெயிச்சிடுது. அதுக்கப்புறம் பக்சார் போர் நடக்கும். சரிங்களா? பக்சார் போர்லேயுமே ஜெயிச்சிட்றாங்க. ரெண்டுமே என்ன உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருதுன்றது தான் உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா? ரெண்டும் என்ன உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது அப்படின்றது தான். இப்போ பிளாசி போர்ன்றது அலிநகர் உடன்படிக்கையின்படியும், பக்சார் போர் அப்படின்றது அலகாபாத் உடன்படிக்கையின்படியும் முடிவுக்கு வருது. சரிங்களா? இதில் வந்து ஏற்படக்கூடிய தோல்வின்றது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு எழுச்சியாக மாறுது. அந்த பக்கத்தில் வங்காளம் அந்த சைடில் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா, அந்த பக்கத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை நிறுத்திட்டாங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தென்னிந்தியா கர்நாடக போர்கள் யார் யாருக்கு இடையில் நடக்குதுன்னா, இங்கே இந்திய மன்னர்கள்ட்ட தான் நடக்குது. சரிங்களா? ஒரு அரச வம்சம் இருக்குதுன்னா அவங்களே 2 டீமாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு டீமுக்கு ஆங்கிலேயர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு டீமுக்கு பிரெஞ்சுக்காரர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன நடக்கும், இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் நடக்கிற மாதிரி ஒரு கணக்கு. புரிஞ்சுதுங்களா? இது வந்து பாருங்கள், முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லி நடக்க போகுது. முதல் கர்நாடக போர் அப்படின்றது அடையார் போர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஐலா சபையில் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது. 2வது கர்நாடக போர் அப்படின்னு சொல்லும்போது ஆம்பூர் போர்லாம் ஆற்காட்டு போர்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வரும். 3வது கர்நாடக போர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வந்தவாசி போர் அப்படின்னு சொல்லலாம். பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வரும். அப்போ இந்த கர்நாடக போர்களுடைய விளைவால் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து இழக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க. சரிங்களா? இங்கே நம்ம தமிழகத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் ஆட்சி செய்வாங்க. சரிங்களா? மதுரை நாயக்கர் 1529 பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தியிருப்பார். கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? அந்த பாளையக்காரர் முறையுமே வந்து பார்த்திங்கன்னா பிற்காலங்களில் ஒழிச்சு கட்டுறதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு இந்த கர்நாடக உடன்படிக்கை தான் உறுதுணையாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தமிழகத்தை கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தது இந்த கர்நாடக போர்கள் தான். சரிங்களா? கர்நாடக போரில் ஏற்பட்ட அந்த வெற்றி தான் ஆங்கிலேயர்களை ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக பகுதியெல்லாம் வரியை வந்து வசூலிக்கிற உரிமையை வந்து பெறுது. சரிங்களா? ஓகே. அடுத்து மைசூர் போர் அப்படின்னு சொல்லும்போது ஹைதர் அலி இருக்கிறாரு.
இதில் 4 மைசூர் போர் நடக்கும். முதல் மைசூர் போர், 2ஆம் மைசூர் போர், 3ஆம் மைசூர் போர், 4ஆம் மைசூர் போர்னு சொல்லி. சரிங்களா? ஹைதர் அலி முதல் மைசூர் போரில் வெற்றி பெறாரு. 2வது மைசூர் போரில் ஹைதர் அலி தோற்கடிக்கப்படுறாரு. சரிங்களா? 3வது மைசூர் போரில் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்படுறாரு. ஹைதர் அலியோடைய பையன் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்படுறாரு. 4வது மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்படுறாரு. வெள்ளேஸ்லி பிரபாவால் கொல்லப்படுறாரு. இதான் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ முதல் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்றது மதராஸ் உடன்படிக்கையின்படியும், 2வது ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்றது மங்களூர் உடன்படிக்கையின்படியும், 3வது ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்றது ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின் மூலமாகவும் முடிவுக்கு வரும். 4வது ஆங்கிலேய மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்படுறாரு. வெள்ளேஸ்லி பிரபு கொன்னுறாரு. கொன்னதுக்கப்புறம் சரிங்களா, கொன்னதுக்கப்புறம் திப்பு சுல்தானுடைய குடும்பம் அப்படின்றது வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்படுது. சரிங்களா? இப்போ சிறை வச்சாச்சா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்னியம் அப்படின்ற தலைப்பாகையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள்ட்ட ஒரு புரட்சி ஏற்படும். 1வது மற்றும் 23வது படைப்பிரிவுகளில் புரட்சி ஏற்படும். அப்போ எங்களுடைய மத கருத்துக்களில் வந்து இவங்க தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி ஏற்படுது. இந்த புரட்சியின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய திப்பு சுல்தானுடைய மகன் பதேயதரை வந்து மன்னனாக நியமித்து, சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சுட்டு கொல்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரும் புரட்சிக்கு முன்னோடியாக இருக்குது. அப்போ முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த வேலூர் கழகம் தான். அப்போ திப்பு சுல்தானுடைய மகன்கள் அவங்க குடும்பம் வந்து வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்படுது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட் இதெல்லாம். அடுத்து பாருங்கள், ஆங்கிலேய மராத்திய போர்கள். இப்போ மராத்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வாக்கள் தான் வலிமையாக இருக்கிறாங்க. நம்ம 5 குடும்பம் பார்ப்போம். 5 குடும்பம் தான் ஒட்டுமொத்தமாக ஆட்சி செஞ்சுட்ருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ பேஷ்வாக்களும் ஒன்றும் இல்லாமல் ஆகுறாங்க. 3வது பானிபட் போருக்கு அப்புறம் 1761 அகமது ஷா அப்தாலியோடைய வெற்றிக்கு அப்புறம் பேஷ்வாக்கள், அதாவது மராத்தியர்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகுறாங்க. சரிங்களா? அப்போ மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில போர் நடக்குது. முதல் மராத்திய போர், சரிங்களா, முதல் ஆங்கிலேய மராத்திய போர், 2வது ஆங்கிலேய மராத்திய போர், 3வது ஆங்கிலேய மராத்திய போர் நடக்குது. இந்த 3 மராத்திய போர்களுக்கு இடையில இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பேஷ்வா முறையை ஒழிச்சிடுறாங்க. சரிங்களா? அப்போ கடைசி பேஷ்வா யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2ஆம் பாஜிராவ் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய நிர்வாக அமைப்பு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ போர்கள் மூலமாக மட்டும்தான் கொண்டு வந்தாங்கன்னா கிடையாது. துணைப்படை திட்டம், வாரிசெடுப்பு கொள்கை, இந்த மாதிரி கொள்கையின் மூலமாகவும் நாடுகள் வந்து இணைச்சிக்கிட்டாங்க. அது என்ன சார் வாரிசெடுப்பு கொள்கை அப்படின்னு சொல்லும்போது டல்லோசி பிரபு கொண்டு வரார் வாரிசெடுப்பு கொள்கையை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு அரச குடும்பத்தில் வாரிசே இல்லை அப்படின்னா அந்த அரசனுக்கு அப்புறம் அந்த அரசு அப்படின்றது ஆங்கிலேய அரசுக்கு கீழே வந்துடணும். அதுதான் வாரிசெடுப்பு கொள்கை. சரிங்களா? வாரிசெடுப்பு கொள்கை டல்லோசி பிரபு கொண்டு வரார். அடுத்து துணைப்படை திட்டம். சரிங்களா? துணைப்படை திட்டம் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த நாடுக்கும் படைகள்லாம் இல்லை, ஆங்கிலேய படையை தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆங்கிலேய படையை தான் மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது ஒன்றுனா அவங்க வந்து நிற்கணும், கூட வந்து நிற்கணும். அதான் துணைப்படை திட்டம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ்லையுமே நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வராங்க. குடிமை பணிக்குன்னு சொல்லி காரன்வாலிஸ் பிரபு அப்படின்னு சொல்கிறவர் தனித்தனியாக கொண்டு வரார். காவல்துறை உருவாக்கினவர் காரன்வாலிஸ் பிரபு. சரிங்களா? இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், நீதிமன்றம் ஏற்படுத்தப்படுது. சரிங்களா? நீதிமன்றம் ஏற்படுத்தப்படுது. சரிங்களா? அதில் பாருங்கள், அடுத்ததாக ஐசிஎஸ் தேர்வு, இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்வு. அதை வந்து நம்மளோட இந்தியர்களும் எழுதலாம் அப்படின்ற ஒரு கொள்கை வருது. அதில் முதலே தேர்ச்சி பெற்றவர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர். இராணுவத்தில் வந்து மிகப்பெரிய பதவியெல்லாம் நம்மள்ட்ட கொடுக்கல. சரிங்களா? மிகப்பெரிய பதவியெல்லாம் கொடுக்கல. சுபேதாரர் அப்படின்றதான் மிகப்பெரிய பதவியாக இருந்தது. சரிங்களா? காவல்துறை அப்படின்றத உருவாக்கினது யார்? காரன்வாலிஸ் பிரபு தான் உருவாக்குறார். நீதித்துறை அப்படின்றது பாருங்கள், 1772 இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்யும் அதிகாரம் எல்லாமே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொள்ளுது. அப்போ தான் நீதித்துறை வந்து ஏற்படுத்துகிறாங்க. 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் அமைக்கப்படுது. அதில் சார் எலிசா ஹிம்பே அப்படின்றவர் முதல் நீதிபதியாக நியமிக்கப்படுறார். நம்ம மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியார்னா சார் திருவாரூர் முத்துசுவாமி அவர்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா, துணைப்படை திட்டம் அப்படின்றது பாருங்கள். துணைப்படை திட்டம் அப்படின்றது மற்ற நாடுகள் வந்து இணைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான். சரிங்களா? துணைப்படை திட்டமாக இருக்கட்டும், டல்லோசி பிரபு கொண்டு வந்த வாரிசெடுப்பு கொள்கை அதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடுகளை வந்து இணைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா? அப்போ வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, போரின் மூலமாகவும் இணைச்சிக்கிறாங்க, கொள்கைகளின் மூலமாகவும் நாடுகளை இணைச்சிக்கிறாங்க. அப்போ ஒரு வர்த்தகத்துக்காக வந்தவங்க பேரரசாக மாறுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்களா? இல்லை. டச்சுக்காரர்கள் இருக்காங்களா? இல்லை. டேனிஷ் இருக்காங்களா? இல்லை. ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் ஆதிக்கத்தில் இருக்காங்க. இப்போ பாருங்கள், கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். அப்போ ஒட்டுமொத்தமாக நாடுகளை பிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், வரி வசூலிக்கணும், வருவாயை பெருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 3 வரி விதிப்பு முறையை வந்து ஆங்கிலேய ஆட்சியில் கொண்டு வராங்க.
ஒன்று பாருங்கள், நிலையான நிலவரி திட்டம் கார்ன்வாலிஸ் பிரபு கொண்டு வரார். அடுத்து ரயத்வாரி முறை தாமஸ் மான்ரோ கொண்டு வரார். மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வரார். இந்த 3 முறையிலையும் சரிங்களா ஜமீன்தார்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இடையில ஆங்கில அரசுக்கு வரியை வாங்கி கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விலையிலையோ கட்டாயமாக நீ வரி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் வரும்பொழுது அவங்க போய் மக்கள்கிட்ட நீ இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாது அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து வரி கொடுக்கணும்னு வாங்குறாங்க. அப்போ பஞ்சம் ஏற்படுது, மக்களுக்கு கோபம் ஏற்படுது. இந்த விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு சரிங்களா. இப்போ பாருங்கள், நம்ம சொன்னோம் இல்லையா, நிலையான நிலவரி திட்டம் அப்படின்றத கார்ன்வாலிஸ், ரயத்வாரி முறைன்றதை தாமஸ் மான்ரோ கொண்டு வராரு, மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வராரு. யார் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்றதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது விவசாயிகள்கிட்ட புரட்சின்றது ஏற்படுது சரிங்களா. இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், விவசாயிகளுடைய புரட்சி ஃபஸ்ட்டு சந்தால் கழகம் 1855 56 வரைக்கும் நடக்குது. சாந்தல் கழகம், சிந்து மற்றும் கனு அப்படின்ற 2 சாந்தல சகோதரர்களால் இது வந்து எழுச்சி பெறப்படுது சரிங்களா. இதான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருச்சிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டியோ கிளர்ச்சி. அப்போ அவுரி அப்படின்ற சாயப்பயிர் வந்து பயிரிட சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப கம்மியான விலை தான் கிடைக்குது சரிங்களா. அடுத்து செயற்கை சாயம் கண்டுபிடிக்க பார்த்துன்னு இந்த அவுரி செடியை கூட வாங்க மறுக்கிறாங்க சரிங்களா. அப்போ மக்கள் வந்து ரொம்ப துயரப்படுறாங்க, இவ்வளோ காசு செலவு பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இண்டியோ கழகம்ன்றது அவுரி பயிர் சாகுபடி செய்யணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது சரிங்களா. இதுக்காக திகம்பரர் பிஸ்வேஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்படின்றவங்களாம் போராடி இருப்பாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீல் தர்பன் அப்படின்ற நாடக நூல் கூட தீனபந்து மித்ரா அப்படின்றவர் எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், பாப்பனா கழகம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய எழுச்சிக்காக ஜமீன்தார்களை அடக்குமுறைக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது தான் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்கான கழகம். இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா. என்னென்ன கழகங்கள் எப்போ நடந்துச்சுன்றதை மட்டும் பாருங்கள். பஞ்சாப் விவசாயிகள் கழகம். அடுத்து சாம்ரான் சத்தியாகிரகம். இது வந்து காந்தியடிகள் வந்து தலைமை தாங்கியிருப்பார். சாம்ரான் அப்படின்றது பீகாரில் இருக்குது. அடுத்து கேதா சத்தியாகிரகம். கேதான்றது குஜராத்தில் இருக்குது சரிங்களா. இதுக்கும் காந்தியடிகள் தலைமை ஏற்றிருப்பார். அப்போ பாருங்கள், விவசாயிகளுடைய புரட்சி எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு டைம் பார்த்துக்குங்க. மாஃப்ளார் கழகம் 1921 நடந்துச்சு. அடுத்து பர்தோலி சத்தியாகிரகம் சரிங்களா. பர்தோலி சத்தியாகிரகம் பட்டேல் வந்து தலைமை தாங்குறார். வல்லபாய் பட்டேல் வந்து தலைமை தாங்குறார் சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுங்க, என்னென்ன கழகம் யார் தலைமை தாங்குறாங்க, என்ன வருஷம், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்த பாடம் பாருங்கள், மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லும்பொழுது மக்களும் புரட்சியில் ஈடுபடுறாங்க. இப்போ பார்த்தது விவசாயிகள் புரட்சி, இப்போ மக்களும் புரட்சியில் ஈடுபடுறாங்க. அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாளையக்காரர்களுடைய தோற்றம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நம்ம பார்க்குறோம், நம்ம தென்னிந்திய வரலாறு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த மக்களின் புரட்சி அப்படின்றதுல நம்ம என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம், நம்ம பாளையக்காரர் புரட்சி, வேலூர் கழகம், பெருங்கழகம், இது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள், பாளையக்காரர்களுடைய கழகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, 1529 நாயக்க முறை அப்படின்றத விஜயநகர பேரரசு ஏற்படுத்துது, கிருஷ்ணதேவராயர் ஏற்படுத்துகிறாரு. அதில் இருக்கக்கூடிய விஸ்வநாத நாயக்கர், மதுரையை ஆட்சி செஞ்ச விஸ்வநாத நாயக்கர் தான் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்துகிறாங்க. இந்த பாளையக்காரர் முறைன்றது காக்கத்திய அரசர்கள் பின்பற்றிய முறை சரிங்களா. அந்த பாளையக்காரர் முறைன்றது காக்கத்திய அரசு பின்பற்றிய முறை. அப்போ தன்னுடைய தேசத்தை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள்னு சொல்லி பிரிக்கிறாங்க சரிங்களா. இப்போ பாளையக்காரர்கள் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. மொத்தம் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கர்நாடக போரின் விளைவாக வரி வசூலிக்கிற உரிமையை பெற்றதுனால அப்போ நான் ஏன் உனக்கு வரி கொடுக்கணும், நீ எங்கேருந்தே வந்து என்கிட்ட வரி வாங்குவியா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவார் இல்லையா, நான் ஏன் உனக்கு கொடுக்க வேண்டும் வரி, எங்கள் கூட வந்தாயா, வயலுகளில் தண்ணி பாசனையா, இல்லை நாற்று நட்டையா, மஞ்சள் பிடுங்கினியா, மஞ்சள் அரைச்சி கொடுத்தியா பொண்ணுங்களுக்கெல்லாம், அதெல்லாம் சொல்லுவார் இல்லையா ஒரு டைலாகு, அது இதில் தான் வரும். இதுக்காக தான் சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ எங்கேயோ இருந்து வர நீ கேட்டால் நான் உனக்கு வரி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி புரட்சிகள்லாம் நடக்குது சரிங்களா. அதில் யார் இந்திய மன்னர்கள், எந்தெந்த இந்திய மன்னர்கள் முக்கியமானவன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பூலித்தேவர் தான் ரொம்ப முக்கியமானவர். பூலித்தேவர் தான் முதல்ல ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டுக்கே முன்னோடியாக இருக்கிறார், இந்தியாவிலேயே அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. பூலித்தேவர் அப்படின்றவர் தான். பூலித்தேவர் வந்து நெற்கட்டுஞ்சாவல் பகுதியை ஆட்சி செஞ்சார். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு சரிங்களா. அவர் எப்படி ஆனார்னே தெரியல. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சரிங்களா. பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி செஞ்சவர் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சி செய்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்னிந்திய கூட்டமைப்பில் போய் இணைவார். அதுக்கப்புறம் இவரை வந்து தூக்கிலிட்டுருவாங்க சரிங்களா. எப்போ தூக்கிலிடுறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்துக்குங்க. பாருங்கள், அக்டோபர் 16, 1799 அன்று கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்துல தூக்கிலிடப்படுறார் சரிங்களா. முடிஞ்சா. அடுத்து வேலு நாச்சியார். இவங்க வந்து சிவகங்கையுடைய ராணி சரிங்களா. சிவகங்கையின் ராஜா முத்துவடுகநாதரை திருமணம் செய்கிறார். இந்த முத்துவடுகநாதரை காளையார் கோவில் அப்படின்ற இடத்துல போர் வந்து கொன்னுடுறாங்க ஆங்கிலேயர்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் இவங்களுடைய படை தளபதிகள் 2 பேர் இருக்கிறாங்க சரிங்களா.
மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க அவங்களுடைய உதவியோட சரிங்களா அவங்களுடைய உதவியோட மைசூரை ஆட்சி செய்த ஹைதர் அலி அவங்கள்ட்டையுமே உதவி கேட்குறாங்க. சரிங்களா இவங்கள்ட்டலாம் உதவி கேட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆங்கிலேயர்களை வென்ற முதல் பெண்ணரசின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி வீரமங்கை என்று தமிழர்களாலும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கக்கூடியவர். சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள்னு சொல்லும்போது இவங்களுடைய அப்பா அம்மா பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பயணியப்பன் இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான். மூத்த சகோதரரை பெரிய மருதுனும் இளைய சகோதரரை சின்ன மருது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் மருது பாண்டியன்னு சொல்லி பிரபலமாக அழைக்கக்கூடியவர் இந்த சின்ன மருது. சிவகங்கையின் சிங்கம்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா இதெல்லாம் சின்ன மருது தான். அப்போ கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சகோதரர் மற்றவர்களும் சிவகங்கைக்கு வராங்க. சரிங்களா அங்கே வந்து மருது சகோதரர்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க. இதனால் இந்த மருது சகோதரர் மேலே கோபம் வருது அவங்களுக்கு. சரிங்களா பாருங்கள் தென்னிந்திய கிளர்ச்சி எப்போ நடக்குது 1800 801 வரைக்கும் நடக்குது. சரிங்களா தென்னிந்திய கிளர்ச்சி அப்போ கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தி திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிடுறாங்க. சரிங்களா 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிடுறாங்க. சரிங்களா இதெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. இதனால் ஆங்கிலேயர்கள் கோபமடைந்து எல்லா கலகக்காரர்களையும் அடக்குறாங்க. 1801 நவம்பர் 16 எல்லாரையும் பிடிச்சி 73 கிளர்ச்சியாளர்கள் பினாங்கு அப்படின்ற இடத்துக்கு நாடு கடத்தப்படுறாங்க. நிறைய கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்படுறாங்க. இந்த விஷயம்லாம் நடக்குது. அடுத்து தீரன் சின்னமலை ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை சார்ந்தவர். சரிங்களா இவர் வந்து பிரெஞ்சு படை கூட சேர்ந்து நிறைய போர் தந்திரங்கள்லாம் கற்றுக்கிட்டு ஆங்கிலேயர்களை வந்து எதிர்ப்பார். சரிங்களா ஓடாநிலை அப்படின்ற இடத்துல இருந்து எதிர்ப்பார். அப்படி எதிர்த்த வீரதீரமாக இருந்த தீரன் சின்னமலை அப்படின்றவரை சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிட்டுருவாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா வேலூர் கழகம் 1806 நடந்தது தான் அந்த வேலூர் கழகம். திப்புவோடைய குடும்பம் இங்கே சிறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அக்னியு தலைப்பாகையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அது எல்லாருக்கும் கோபத்தை ஏற்படுத்துது. இது என்ன நாங்கள் வந்து போட்டுக்கிறது என்னுடைய மதத்துக்கு வந்து இது வந்து துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது. இதில் சிறுவையோட சின்னம் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் போராடுறாங்க. குறிப்பாக 1வது மற்றும் 23வது படைப்பிரிவுகளில் கழகம் அப்படின்றது வெடிக்குது. சரிங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க தன்னுடைய உயர் அதிகாரிகள்லாம் அடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பதே ஹைதர் திப்பு சுல்தானுடைய பையன் அவர் வந்து அரசராக அறிவிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேய கொடியை இறக்கிட்டு திப்புவோடைய புலிச்சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியை வந்து ஏற்றுறாங்க. சரிங்களா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திப்புவோடைய குடும்பம் அப்படின்றது கழகம் அடக்கப்பட்டதுக்கப்புறம் கொல்கத்தாவுக்கு அனுப்பப்படுது. சரிங்களா கலகக்காரர் எல்லாத்தையும் கொல்றாங்க. கில்லேஸ்லி அப்படின்றவர் கழகத்தை வந்து அடக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா அப்போ இந்த போரை வந்து முதல் இந்த சுதந்திர போருடைய முன்னோடின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த போர் தான் முதல் இந்திய சுதந்திர போருடைய முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரும்புரட்சி அப்படின்னு சொல்லும்போது வங்காளத்தில் தான் இது வந்து ஏற்படுது. மங்கள் பாண்டே அப்படின்றவர் தான் என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில் கொழுப்பு இல்லைனா பன்றியோடைய கொழுப்பு இல்லைனா பசுவோடைய கொழுப்பு தடவிருக்காங்க அப்படின்ற பரவலான செய்தி வர பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய மதத்தை புண்பத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி மங்கள் பாண்டே தான் ஃபஸ்ட்டு இந்த பெரும்புரட்சி வந்து தொடங்கி வைக்கிறார். தன்னுடைய உயர் அதிகாரியை சுட்டு கொள்கிறார். சரிங்களா அப்போ வேலூர் கழகத்தில் அக்னியுன்ற தலைப்பாகை பெரும்புரட்சியில் வந்து பார்த்திங்கன்னா என்ஃபீல்டு ரக துப்பாக்கி கொழுப்பு தடவி இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய துப்பாக்கி. சரிங்களா கழகம்ன்றது வெடிக்குது. அப்போ யாரெல்லாம் கழகத்துக்கெல்லாம் தலைமை தாங்குறாங்க அப்படின்றத அவங்களுக்கு கொஸ்டினாக இருக்க போகுது. இந்த கழகத்தில் ரொம்பவும் துணிச்சலாக இருந்தவங்க யாருன்னா மத்திய இந்தியாவில் ஆட்சி புரிந்த ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்றவங்க தான். சரிங்களா யார் எங்கெங்கெல்லாம் கழகம் புரிந்தாங்கன்னு பாருங்கள். டெல்லியில் கழகத்துக்கு தலைமை தாங்கிறது 2ஆம் பகதூர் ஷா. ஜான் நிக்கல்சன் அடக்கிறாரு. லக்னோவில் போகம் ஹஸ்ரத் மஹால் என்று லாரன்ஸ் வந்து அவங்களை அடக்கிறாங்க. கான்பூரில் நானா சாஹிப் சர் காலின் கேம்பல் அப்படின்றவரை அடக்கிறாங்க. ஜான்சி ராணி மற்றும் குவாலியரில் ராணி லட்சுமிபாய் தாந்தியா தோப் தலைமை தாங்குறாங்க. அவங்கள ஜெனரல் ஹக்ரோஸ் அப்படின்றவர் அடக்கிறாரு. அடுத்தா பாருங்கள் பரேலி அப்படின்ற இடத்துல கான் பகதூர் கான் அப்படின்றவர் போராட்டம் பண்ணுறாரு. அவரை வந்து சர் காலின் கேம்பல் அடக்கிறாரு. பீகாரில் கன்வர் சிங் வில்லியம் டெய்லர் அடக்கிறாங்க. சரிங்களா அப்போ கழகம்ன்றது தோற்கடிக்கப்படுது. இதுதான் ஒரு திட்டமிட்ட ஒரு சுதந்திர போர் அப்படின்னும் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் அப்படின்னும் வி.டி. சபாகர்கர் சொல்கிறார். சரிங்களா இந்த கழகத்துக்கு அப்புறம் இந்த பெருங்கழகத்துக்கு அப்புறம் இந்தியா அப்படின்றது ஆங்கில வணிகம் செய்ய வந்தது இல்லையா. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் சரிங்களா நேரடியாக விக்டோரியா மகாராணியோட கட்டுப்பாட்டில் போகுது. அவங்க வந்து பேரறிக்கையை வெளியிடுறாங்க 1858. சரிங்களா இப்போ கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பதவி வந்து வைசிராய் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் குழு எல்லாமே கலைக்கப்படுது. சரிங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள் இந்தியாவில் கல்வி வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா
வேத காலத்தில் கல்வின்றது பரம்பரையாக இருந்தது. சரிங்களா? அப்போ சங்க காலத்தில் பெண்கள் வந்து படிச்சிருந்தாங்க. வேத காலத்தில் முன்வேத காலத்தில் பெண்கள் படிச்சிருப்பாங்க. ஆனால் பின்வேத காலத்தில் பெண்கள் படிக்கலை. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நவீன கல்வி முறையை போர்ச்சுகீசியர்கள் தான் தொடங்கி வைக்கிறாங்க. சரிங்களா? நவீன கல்வி முறையை போர்ச்சுகீசியர்கள் தான் தொடங்கி வைப்பாங்க. இடைக்கால கல்வின்னு சொல்லும்போது அதுலேயுமே பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கெலாம் எதுவும் இல்லை. மதராசாக்களை கட்டுறது யார் அப்படின்னா இல்டுமிஷ் கட்டுவார். அதான் உங்களுக்கு கொஷினாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஆங்கிலேயர்களுடைய கல்வி கொள்கை தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சார்லஸ் வூட்ஸ் கல்வி அறிக்கை அப்படின்றது தான் நம்மளுடைய இந்திய கல்வியுடைய மகாசாசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சார்லஸ் வூட்ஸ் கல்வி அறிக்கை அப்படின்றது தான் இந்திய கல்வியின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் நவீன கல்வி முறையை வந்து கொண்டு வராங்க. இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க போல இருக்குப்பா. சரிங்களா? இந்தியாவின் கல்வி கொள்கை அப்படின்றது. சரிங்களா? அப்போ சுதந்திர இந்தியாவுடைய கல்வி ஆணையங்கள். சரிங்களா? இதெல்லாம் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கிங்க. நம்மளோட மெட்டீரியல் வந்து இந்த புது புக்கில் கொடுத்துருக்குற விஷயம்லாம் கொடுக்கல, உங்களுக்கு அப்டேட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து பாருங்கள், இந்தியாவுடைய தொழிலகங்களின் வளர்ச்சி. இந்தியான்னு சொல்லும்போது பாரம்பரியமாகவே பருத்தி, பட்டு போன்ற அறிவெல்லாம் பெற்றிருந்தது. இங்கே மஸ்லின் ஆடைகள் இருந்துச்சு. சரிங்களா? தகரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செஞ்சுருக்காங்க. எல்லா விஷயமும் இங்கே இருந்திருக்கு. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கைத்தொழில்கள்லாம் நசுக்கப்படுது. கைவினைப் பொருட்கள் எல்லாமே நசுக்கப்படுது. அவங்க வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் பொருளை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தான் வர்த்தகம் அப்படின்றது நல்லா போகுது. சரிங்களா? அப்போ உள்ளூர் மக்கள் எல்லாமே ரொம்ப பெரிய நஷ்டத்துக்குள்ளாகிறாங்க ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு அப்புறம். அடுத்ததாக ரயில் கண்டுபிடிக்கிறாங்க. 1853 முதல் ரயில் அப்படின்றது மும்பை டு தானே இயக்கப்படுது. அப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருட்களையும் முடிவுற்ற பொருட்களையும் கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸை வந்து இங்கிலாந்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கேருந்து மெட்டீரியல்ஸு ஃபுல்லாக எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி இங்கே வந்து விற்கிறதுக்கு வருது. அப்போ இது மிகப்பெரிய சந்தையாகவும் இருக்குது. இங்கே மூலப்பொருட்களும் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்குது. கொள்ள லாபம் சம்பாரிச்சிட்ருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் நசுக்கப்படுறாங்க. இந்த கான்செப்ட் போர்டு அப்படியே படிங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சூயஸ் கால்வாய் திறக்கப்படுது. சூயஸ் கால்வாய் திறக்கப்படுறதுக்கப்புறம் அதனுடைய தூரம் வந்து குறையுது. பாருங்களேன், இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற தூரம் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிடுது. சரிங்களா? அப்போ நவீன தொழிலகங்களின் வளர்ச்சி. சரிங்களா? ஜாம்ஷெட்பூரில் டிஸ்கோ வந்து நிறுவப்படுது. சரிங்களா? இதெல்லாம் எங்கெங்கே நிறுவப்படுதுன்றதை மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்களா? கான்பூர் அப்படின்னு சொல்லும்போது கம்பளி தொழிற்சாலை நிறுவப்படுது. இந்திய தொழில்துறை கூட்டமைப்புன்றது 1985 நிறுவப்படுது. அப்போ 5 ஆண்டு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து தொழிலக வளர்ச்சிக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. சரிங்களா? தொழில்துறை அப்படின்றது வளர்ச்சி அடையுது. சரிங்களா? அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். இதில் நம்ம பார்க்க போகிறது மதராஸ், பம்பாய், கொல்கத்தா. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வணிக நகரமாகவும் இருந்துச்சு, துறைமுக நகரமாகவும் இருந்துச்சு. சரிங்களா? துறைமுக நகரங்கள், இராணுவ குடியிருப்பு நகரங்கள், மலைவாழிடங்கள், ரயில்வே நகரங்கள். இந்த ரயில்வே நகரத்துலேயும் இந்த மதராஸ், கல்கத்தா, பம்பாய் வரும். துறைமுக நகரத்துலேயும் வரும். மலைவாழிடம்னு சொல்லும்போது டார்ஜிலிங் வரும். சரிங்களா? டார்ஜிலிங் வரும். இராணுவ குடியிருப்புனா கான்பூர் வரும். சரிங்களா? இவ்வளோ தான் உங்களுக்கு விஷயம். இதில் வந்து பெருசாக கொஷின்ஸ்லாம் இருக்காது. சரிங்களா? அந்த நகரங்களுடைய சிறப்புகள் என்ன கொடுத்துருக்காங்கிறத மட்டும் படிங்க. ஆங்கிலேயர்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நகரங்களை முக்கியமான மையமாக வச்சு அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. சரிங்களா? இதை மட்டும் நல்லா படிச்சுக்கிங்கப்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, காலங்கள் தோறும் பெண்களின் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். சங்க காலத்தில் பெண்கள் முன்வேத காலத்தில் மதிக்கப்பட்டாங்க, பின்வேத காலத்தில் நசுக்கப்படுறாங்க. அடுத்து குப்தர்களுடைய காலத்தில் ரொம்ப மோசம். இப்போ பெண்களோட நிலைமைன்றது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பெண் கல்வி மறுக்கப்படுது. சரிங்களா? ஆங்கிலேயருடைய காலத்தில் சரிங்களா பெண் கல்வி அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி சீர்திருத்தவாதிகள்லாம் வராங்க. பெண் சிசு கொலையை வந்து தடுக்கணும். சரிங்களா? அப்போ இளம் வயதிலேயே திருமணம் செய்கிறாங்க இல்லையா, குழந்தை திருமணத்தை தடுக்கணும், விதவைகள் மருந்து சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வராங்க. சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் வழக்கம். கணவர் இறந்துட்டாரா கூடவே வந்து அவங்களுடைய மனைவியும் இறந்தணுன்றதெல்லாம் ஒழிக்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர் தான் இந்த விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வர்றதுக்கு, சதி அப்படின்றது ஒழிக்கிறதுக்கு, சரிங்களா, சதி எதிர்ப்புக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு யாரும் அந்த ராஜாராம் மோகன் ராய் தான். வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிப்பு கொண்டு வரதே இவரால் தான். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ராவ் விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரதுக்கு காரணமாக இருக்கிறார். சரிங்களா? அப்போ கோபாலகிருஷ்ண கோகுலே அப்படின்றவரும் பெண் கல்விகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஈவே ராமசாமி பெரியார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிங்களா? விடுதலையில் பாருங்கள் நம்ம வேலு நாச்சியார் எவ்வளோ முக்கியத்துவத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும்.
அப்போ உங்களுக்கு வரலாறை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு 8வது புத்தகத்தில் கொடுத்துருக்கு. இதை மட்டும் தெளிவான முறையில் படிச்சிக்கங்க. உங்களுடைய கனவுகளில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். நம்ம தொடர்ந்து ரிவிஷன் கொடுக்குறோம் சரிங்களா. இதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்குங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ.